ஹலோ காய்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். ஆக்சுவலாக எப்பயும் போல் இன்றைக்கும் காலேஜ் போயிட்டு வந்துட்டேன். சிறப்பாக முடிஞ்சு நீ காலேஜில் செமினார்னு சொல்லி ஈவெண்ட் மாதிரி ஒன்று கண்டக்ட் பண்ணோம். நான் டெக்னிக்கல் கண்டக்ட் பண்ணோம். செம்மையாக போச்சு. இன்றைக்கி நான் இங்கே போயிருக்கும்போது எங்கள் ஃபேமிலியில் என்னை விட்டுட்டு எங்கே போயிருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஃபங்க்ஷன் போயிருக்காங்க. அதை வீடியோ வேறு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, விலாகாக. அந்த விலாகை தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. வாங்க பார்ப்போம். ஃபேமிலியில் இருக்க எல்லாருமே ஒரு 20 பேர்கிட்ட வேனை பிடிச்சி ஜாலியாக வைப் பண்ணிக்கிட்டே கிளம்பிட்டாங்க பஸ்ஸில். பார்த்தீங்களா, ஹைவேஸில் பாட்டை போட்டுக்கிட்டு வைப்பு தான், ஃபுல் வைப்பில் போகிறாங்க. இவன் இருக்கான் பார்த்தீங்களா, என் பேர் தான் அஃப்ரீத். சரியான சேட்டை வால். ஆக்சுவலாக ஃபங்க்ஷன் எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சிதம்பரம் பக்கத்தில் ஒரு கிராமத்துக்குள்ள நடக்குதுங்க. பக்கத்துலேயே பிச்சாரம் வேறையாம். அப்புறம் ரீச் ஆகிட்டாங்களாம். ரீச் ஆகிட்டு வீடு குடி போகிற ஃபங்க்ஷன் தான். ஸோ எல்லாம் வண்டியை வேனை நிறுத்திட்டு கிளம்பிட்டு போயிட்டாங்களாம். வண்டியை பார்க் பண்ணுறேன்னு சொல்லி சேத்துல விட்டுட்டாரான் டிரைவரு. அதை எடுக்கிறதுக்குள்ளே போட்டுட்டாங்களாங்க. அப்புறம் என்ன நடந்துச்சுன்னா, அந்த நெல்லில் இருக்கிற மிஷின் வந்துச்சான். பக்கத்தில் கொல்லியில் வேலை செஞ்சுட்டு இருந்த மிஷின் கயிறு கட்டி அப்புறம் வெளியில் எடுத்தாங்களாங்க. ஒரு வழியாக பல போராட்டத்துக்கு அப்புறம் இங்கே இந்த வண்டியை எடுத்து முடிச்சுட்டு எல்லாம் சாப்பிட போனாங்களாம். நாமளாம் என்னங்க சாப்பிட்றோம், தம்பி சாப்பிட்றான் பாருங்க, இது மாதிரி தாங்க சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கொல்லைக்கு போனால் நெல்லிக்காய் மரம், இந்த இழந்த பழம் மரம்லாம் இருந்துச்சாங்க. நெல்லிக்காயெல்லாம் பார்க்க எவ்வளோ அழகாக கொத்து கொத்தாக இருக்குது பார்த்தீங்களா. அப்படியே கிளைய உடைச்சா அவ்வளோ நெல்லிக்காய் இருக்காங்க. அப்புறம் ஃபங்க்ஷன் முடிச்சுட்டாங்க. எல்லாருக்கும் டாட்டா பாய்ஸ் போய் சொல்லிவிட்டு எல்லாம் வேனில் ஏறி கிளம்பிட்டாங்களாம். போகிற வழியில் அந்த பிச்சாவரம் பீச்சை பார்த்துட்டு தான் போகணும். எல்லாம் ஒத்த காலில் நின்னாங்களாம். அப்புறம் பிச்சாவரமும் போயிட்டு அங்கே போட்டிங் போயிட்டு வராமல் அப்படியே வந்துட்டாங்களாங்க சுற்றி பார்த்துட்டு. ஆனால் கூட்டமாக வேறு இருந்துச்சான். ஈவினிங் டைமில் தான் போனாங்களாம். போட்டிங்காச்சும் போயிருக்கலாம்ல, போட்டிங்கும் போகலையாம். அப்படியே சுற்றி பார்த்துட்டு மணி 5 போகுது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்களாம். ஏன்னா 1.5 hours ட்ராவல் ஆகும்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டாங்களாங்க. ஆனால் போனப்போ எவ்வளோ வைப்பாக, எவ்வளோ எனர்ஜியாக வைப்போடு போனாங்களோ அதே எனர்ஜி குறையாமல் வைப்போடு திரும்ப வீட்டுக்கு வந்தாங்களாங்க. செம எனர்ஜி, செம வைப்பாங்க. செம என்ஜாய்மெண்ட்டோட ஃபேமிலியாக ஒரு ஃபங்க்ஷன் போயிட்டு அட்டன் பண்ணிவிட்டு ஜாலியாக திரும்ப வந்துட்டாங்க. பார்த்தீங்களா, எவ்வளோ ஜாலியாக ஃபேமிலியோடு ஜாலியாக என்னை மட்டும் விட்டுட்டு போய் என்ஜாய் பண்ணி வச்சு என்னை செஞ்சுருக்காங்க. பார்த்துக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் விலாகில் பார்ப்போம். பாய் கைஸ்.